ஹாய். விவான் சௌசாரியா, அரியானா அகர்வால், அவ்யானா மேத்தா அப்படிங்கிற 3 16 வயது பள்ளி மாணவர்களும் சேர்ந்து ஒரு அரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கு. பிளாஸ்டிக் துகள்களா மாறி அதை அழிக்கவே முடியாது. அப்படி பிளாஸ்டிக் துகள்களா மாறி நீருக்குள்ள திமிங்கலங்கள் உடம்பிலிருந்து நம்ம தாய்ப்பால் ஊட்டக்கூடிய அந்த தாய்ப்பாலில் கூட இந்த பிளாஸ்டிக் துகள்கள் கலந்திருக்கு. மலைகள், ஆறுகள், தண்ணீர், இன்னும் என்ன என்ன கடல்கள், கடல்வாழ் உயிரினங்கள், பறவைகள், மனிதர்கள், அதுதான் சொல்லிட்டேனே தாய்ப்பால்னு சொல்லிட்டு இத்தனையிலையுமே அந்த பிளாஸ்டிக் துகள்கள் மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. அது எல்லா இடத்துலையுமே இருக்கு. இதனை தனியா பிரிச்சாதான் உடல் உபாதைகள், புதிய புதிய நோய்கள் வராமல் காக்க முடியுங்கிறது இந்த உலக சயின்டிஸ்ட் அத்தனை பேரும் நினைக்கிறது. அப்படி ஒரு ஒரு காரியத்தை தான், ஒரு சாதனையை தான் நம்ம இந்திய 3 மாணவர் 16 வயதுடைய 3 மாணவர்களும் செய்திருக்காங்க. அப்படி என்ன செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த நம்ம சாதாரணமா யூஸ் பண்ணக்கூடிய புளியங்கொட்டை இருக்கு இல்லைங்களா, புளியங்கொட்டை, இதை சார்ந்த பொருட்களை வைத்து நல்ல பொடி செய்து தண்ணீரில, ஏன்னா தண்ணீரிலையும் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக் துகள்கள், அதை பிரித்து எடுக்கக்கூடிய ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. அதாவது அந்த துகள்களை இந்த புளியம் கொட்டையுடைய, இந்த புளியம் பட்டை கொட்டை இதனுடைய அந்த ஒரு பொடியை எடுத்து அதுல போட்ட உடனே என்ன ஆச்சு, அத்துணை மைக்ரோ பிளாஸ்ட், அதாவது அத்தனை துகள்களும், பிளாஸ்டிக் துகள்களும் இந்த புளியங்கொட்டை பொடியில ஒட்டிக்கிச்சு. ஒட்டி உருண்டையா ஆயிடுச்சு. ஒவ்வொரு மைக்ரோ பிளாஸ்டிக்கும் அதுவே தானாகவே சேர்ந்து சேர்ந்து உருண்டைகளாக ஆக போயிடுச்சு. இந்த தூள் பட்ட உடனேயே தானாகவும் அந்த உருண்டைகளாகவும் மாறிடுச்சு. இந்த புளியம் பொடியிலையும் அதெல்லாம் கலந்துருச்சு பாருங்க. அப்ப அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீரா ஆயிடுச்சு. இதற்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. த எர்த் பிரைஸ் 2026 அப்படிங்கிற கூடிய ஒரு அவார்டை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுவும் சர்வதேச விருதுல ஆசிய வெற்றியாளர், அதாவது நமது கண்டம் ஆசியா இல்லையா, ஆசிய வெற்றியாளர்கள் கூடிய அந்த பரிசை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ்? மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதை நம்ம இந்திய மாணவர்கள், ஒரு 16 வயதுடைய மாணவர்கள் இந்த சாதனையை செய்து அதற்கான சர்வதேச விருதையும் வாங்கியிருக்காங்கன்னா நாமும் பாராட்ட வேணும் இல்லையா? அதனால வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அந்த 3 மாணவர்களுக்கும். இன்னும் அரிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பார்கள் என பாராட்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.